வேத வசனம் சொல்லுகிறது, தானியேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். He changes the time and the seasons. Hallelujah. இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட காலங்கள் வழியில் நம்ம போயிட்டு இருந்தாலும் சரி, என்ன சீசனில் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேதம் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் டைம் இஸ் ஸோ பவர்ஃபுல். நீங்கள் பணத்தை கொடுத்து இந்த உலகத்தில் எதை வேணால் நீங்கள் விலைக்கு வாங்கலாம் இல்லையா? எதையும் நீங்கள் விலைக்கு வாங்குகிற நிலைமையில தான் இன்றைக்கு உலகம் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் விலைக்கு வாங்க முடியாத விலையேற பெற்ற ஒன்று இருக்குமானால், யாராலையும் அதை விலைக்கு உலகத்தில் வாங்க முடியாதுன்னா அது டைம். யூ கேன் நாட் ஸ்டாப் திஸ் டைம் அண்ட் த சீசன்ஸ். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற வல்லமை ஒருவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. அது நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவனுக்கு. ஹல்லேலூயா. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். He changes the seasons. ஒரு சிஸ்டர் கிட்ட நான் கால் பண்ணி அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் ஒரு ஜோவியலான டாக் போயிட்டு இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் எப்பவோ படிக்க வேண்டிய கோர்ஸை நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன் சிஸ்டர். 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ உட்காந்து அந்த கோர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு இது எவ்வளோ வேல்யூ, இன்னைக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கும். நான் இப்போ படிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் ரொம்ப லேட்டாக தான் ஆச்சு. அப்புறம் சரி, திருமணம் தான் லேட் ஆகுது, குழந்தையாவது அடுத்தது இருக்குன்னு பார்த்தா 13 வருஷங்கள் கழிச்சு தான் என்ன ஆச்சு, எனக்கு குழந்தை ஒரு பையன் பிறந்தான். இப்போ அவனுக்கு 6 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு இப்போ என்ன இருக்குன்னா ஸ்பீச் டிலே. அவனால் பேச முடியல. அவனை நான் இப்போ எதுக்கு ஸ்பீச் தெரப்பி நான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அவனுக்கும் பேச்சு லேட் ஆகிட்டு இருக்கு. அவனுக்கும் அவன் செய்ய வேண்டிய அந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே லேட் ஆச்சு. இப்போ அவனுக்கு பேச்சு லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் அவனுக்கு ஸ்பீச் தெரப்பிக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் என்கிட்ட ரொம்ப ஜோவியலாக பேசிட்டு ஒரு வார்த்தை சிரிச்சுட்டே சொன்னாங்க, என் லைஃப்பில் அப்படி தான் சிஸ்டர், எல்லாமே ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு நான் அவங்க கூட பேசிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே இந்த வார்த்தை என்னுடைய காதுகளில் தொனித்து கொண்டே இருந்தது. என் லைஃப்பில் எல்லாமே லேட்டாக தான் நடக்கும். இந்த வார்த்தை இவங்க மட்டும் சொல்லி நான் கேட்கல. அதுக்கு முன்பாக என் கூட க்ளோஸாக இருக்கிற சில பேருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை கேட்டது. அந்த வார்த்தை திரும்பவுமாக என்னுடைய காதுகளில் தொனித்து கொண்டே இருக்க ஆரம்பித்தது. நான் ஜெபத்தில் உட்கார்ந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். இப்படி எல்லாமே லேட்டாக தான் நடக்கணும் இவங்க பாட்டுக்கு சொல்கிறாங்களே, இந்த வார்த்தை அவங்க கூட தொனிச்சுக்கிட்டே இருக்கே, இது நீ நார்மல்னு நினைக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசினார், the spirit of delay is so powerful. தாமதிக்கிறதுக்கு ஒரு பின்பாக ஒரு அசுத்த ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் தாமதிக்கிறது என்று பரவாயில்ல, தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய குடும்பங்களில் சில தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குமானால், கால தாமதங்கள் நடந்து கொண்டிருக்குமானால், நடக்க வேண்டிய சீசன்ல அந்த கரெக்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு கரத்தில் கிடைக்காதபடிக்கு சீசன்ஸ் சேஞ்ச் ஆகுமானால், வேதம் சொல்லுகிறது இட் இஸ் நாட் நார்மல். அதுக்கு பின்பாக the spirit of delay, தாமதத்தின் அசுத்த ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவியோடு நீங்கள் உங்க குடும்பம் இன்னைக்கு ஃபேஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தர் இந்த பொல்லாத பிசாசிலிருந்து விடுதலை தரும்படியாக தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக அவங்க சொல்லலாம், எல்லாமே என் லைஃப்ல லேட்டாக தான் நடக்கும் அப்படி அவங்க சிரிச்சிட்டு சொன்னாலும், ஐ குட் ஃபீல் so much of pain. என்னால் நடக்க வேண்டிய நேரத்தில், நான் பாஸ் ஆக வேண்டிய நேரத்தில், படிக்க வேண்டிய நேரத்தில், அந்த டிகிரி என் கையில் கிடைக்க வேண்டிய நேரத்தில், வேலை என் கையில் கிடைக்க வேண்டிய நேரத்தில், குழந்தை பாக்கியம் என் கையில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கலையே, திருமணம் நடக்க வேண்டிய நேரத்தில் எனக்கு நடக்கலையே, எல்லாம் எனக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறதே என்று அவர்களையும் அறியாமல் அவர்களுக்கு பின்பாக ஒரு மிகுந்த வலி இருக்கிறதை உணர முடிகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட வலியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில், குறித்த காலத்தில் அந்த ஆசீர்வாதம், குறித்த நேரத்தில் குறித்த ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்தில் சேர்க்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். He is never too late. He is never too early. He will be right in his right time. Hallelujah. அவர் கரெக்டான
ஆசீர்வாதத்தை சரியான நேரத்தில் நம்மளுடைய கரங்களில் தருகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் ஃபுல்லாவே காலங்களை குறித்து இருக்கிறது. நியூ டெஸ்டமெண்ட்ல பார்ப்போம்னா 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பேரை கூட மென்ஷன் பண்ணல, அவ எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18 வருஷமா ஒரு அம்மா கூனியா இருந்தாங்களாம், தலை நிமிரவே முடியலையாம். இதை விட 38 வருஷமா ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்து பக்கத்துல படுக்கையிலே கிடந்துட்டு இருந்தானா. சோ ஹாரிபிள் இல்லை? எவ்வளோ ஒரு டெரிபிளான எவ்வளோ வருஷங்களை அவன் இழந்திருப்பான். 38 வருஷம் என்றால் அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் அவன் இழந்துட்டான். ஹல்லேலூயா. 18 வருஷம்னா அந்த அம்மாவுக்கு அந்த 18 வருஷம் நிமிர்ந்து பார்க்க முடிஞ்சிருந்தது அப்படின்னா எவ்வளவோ கர்த்தருடைய தரிசனத்தை அவங்க நிறைவேற்றி இருப்பாங்க. 12 வருஷமாய் அவள் பெரும்பாடோடு கஷ்டப்பட்டு இருப்பானா, எத்தனை காலங்கள் அவள் கண்ணீரில் இருந்திருப்பாள். இன்றைக்கு ஒருவேளை இந்த கஷ்டம் மட்டும் என்னோட லைஃப்ல இல்லாமல் இருந்ததுன்னா நான் இன்றைக்கு கர்த்தருடைய தரிசனத்தை துரிதமாய் நிறைவேற்றுவேனே. ஏன் இன்றைக்கு எனக்கு இந்த தாமதம் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நானும் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பேனே, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றி இருப்பேனே என்று கவலையோடு கண்ணீரோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 16 நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசிக்க வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு 19வது வசனத்துல சொல்றார், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, அதாவது சர்ச் பண்ணி அவர் கண்டுபிடிக்கிறார். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரன் இடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். 21வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை நம்ம நல்லா ஆராயறதுக்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா அவங்களால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலங்க, இது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, எனக்கு கொடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கடன் கொடுத்தவங்க அந்த கடன் வாங்கினவங்க கிட்ட இருக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணிடுவாங்க, தன்னுடைய வீட்டுக்கு அடிமையாக வைத்து கொள்வார்கள். அடிமையாக வைத்துக்கொண்டு எத்தனை வருஷங்கள் அவர்கள் வைத்துக் கொள்ளணும் என்றால் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 50 வருஷங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த 50வது வருஷத்தின் முடிவில் கடன் வாங்கி இருக்கிறவங்க கிட்ட போய் தன்னுடைய பிள்ளைய என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அவங்க வாங்கியிருந்த கடனையும் சேர்த்து என்ன பண்ணணும், கொண்டு போய் கொடுத்துடணும். அதே போல் ஏதாவது நீங்கள் பத்திரங்களை நீங்கள் அடமானம் வச்சுருந்தீங்க, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் 50 வருஷங்கள் கழித்து அதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், திருப்பி கிடச்சிரும். கஷ்டத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பூமியை விற்கிறீங்க, வீட்டை விற்கிறீங்க அப்படின்னா 50 வருஷம் கழித்து அது திருப்பியும் உங்கள் கைக்கு அது வந்துடும், நீங்கள் மீட்டு கொள்ளுவீங்க. காரணம், இந்த 50வது வருஷம் என்பது லேவியராகமம் 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. திஸ் இஸ் த இயர் ஆஃப் ஜூபிலி, யூபிலி வருஷம். ஹல்லேலூயா. அந்த யூபிலி வருஷம் என்னைக்கு வரும், இந்த யூபிலி வருஷம் என்னைக்கு வரும்னு இந்த அடிமையாக போனாங்கல்ல இந்த சின்ன பிள்ளைங்களாம், இப்போ 10 வயசில் அவங்க அடிமையாக போயிருக்காங்க. எங்கள் அப்பாவால் கடனை திருப்பி கொடுக்க முடியல, அதனால் நான் அடிமையாக போயிருக்கேன்னா இப்போ அவனுக்கு விடுதலை ஆகும்போது வயசு எவ்வளோ, 60 வயசு. ஹல்லேலூயா. 30 வயசில் அடிமையாக போனால் விடுதலை ஆகும்போது வயசு எவ்வளோ, 80 வயசு. இந்த வயசு என்னைக்கு வரும், இந்த 50 ஆண்டுகள் எப்பொழுது முடியும், எப்பொழுது நான் விற்ற இடம்லாம் எனக்கு திரும்பி வரும்னு இந்த அடிமைப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இருதயத்தில் நறுங்கொண்டவர்கள் காத்து கொண்டே இருப்பார்கள்.
49வது வருஷத்தின் முடிவில் 50வது வருஷம் வரும்போது பிரதான ஆசாரியன் வருவான். அவன் வந்து எக்காலத்தை ஊதுவான். ஊதி அவன் சொல்லுவான், இது உங்களுக்கு யூபிலி வருஷம் என்று சொன்ன உடனே அங்கே ஒரே ஆர்ப்பாட்டம், சந்தோஷம், ஆரவாரம் இருக்கும். நான் திரும்பவுமாக சுதந்திரம் அடைந்து விட்டேன், நான் திரும்பவுமாக என் அப்பா வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். கடன் கொடுத்ததெல்லாம் அவர்கள் கையில் வந்து கிடைக்கும், அதெல்லாம் மீட்டுக் கொள்வார்கள். நிலங்கள், காடுகள், மேடுகள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வாங்க. ஆனா இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எவ்வளோ வருஷம்? 60 வயசு அந்த மகனுக்கு ஆகும்போது என்ன ஆயிருக்கும்? 10 வயசுல அடிமையா போனா 60 வயசு ஆயிருக்கும் போது என்ன ஆயிருக்கும்? தன்னுடைய காலத்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு. தான் வாழ வேண்டிய வயசு, நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு எனக்கு விடுதலை அப்படின்னு கேட்பானா மாட்டானா? ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் என்ன விடுதலை கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்? ஐம் ஆல்ரெடி 60. என்னோட ஏஜ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ண வேண்டிய, என்னுடைய கனவுகளை அடைய வேண்டிய நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து ஆசீர்வாதத்தை என் கையில தரீங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பீங்களா மாட்டீங்களா நீங்களா? ஹல்லேலூயா. அப்படிதான் அன்றைக்கு ஒவ்வொருவருடைய நிலைமையும் இருந்தது. இருதயம் நொறுங்குண்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, கடனாளிகளாக, அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். ஐயோ, என்னுடைய காலங்கள் வீணாகி கொண்டிருக்கிறது என்று அழுது கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில தான் இங்க இயேசு இறங்கி வருகிறார். அவருடைய ஊழியத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சர்ச்சுக்குள்ள நுழையிறார். அந்த ஜெபாலயத்துக்குள் அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. வந்து புஸ்தக சுருளை, பைபிளை கொடுங்கன்னு கேட்டாரு. கேட்டு பைபிளை ஓபன் பண்ணி எந்த பேசேஜை தேர்றாரு அப்படின்னா, தன்னை குறித்து ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தேடுகிறார். அதில் சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரரே, உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறீங்களா? உங்களை நான் குணமாக்க. சிறைப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களை நான் விடுதலை பண்ண. குருடருக்கு பார்வையை கொடுக்க, நொறுங்குண்டவர்களுக்கு நான் விடுதலையை கொடுக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு நிறைவேறிற்று. அடுத்த வசனம் சொல்லுது, அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், you don't want to wait anymore. இன்றைக்கு உனக்கு யூபிலி நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்படுகிறாய். உன்னை நான் விடுதலையாக்க மகா பிரதான ஆசாரியனாகிய நான் எக்காலத்தை எடுத்து நான் ஊதுகிற நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. 50 வருஷம் வரைக்கும் ஒரு பிரதான ஆசாரியன் வரமாட்டாரா? வந்து எக்காலத்தை ஊதிர மாட்டாரா? எங்களுக்கு விடுதலை கிடைச்சிடாதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவருக்கு இப்பொழுது பிரதான ஆசாரியலும், மகா பெரிய பிரதான ஆசாரியர், ராஜாதி ராஜா அங்கே இறங்கி வந்து சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களே, சிறைப்பட்டவர்களே, பார்வையற்றவர்களே, உங்களுக்கு நீங்கள் 50 வருஷம் வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டாம். இன்றைக்கே உங்களுக்கு ரட்சணிய நாள். இன்றைக்கே உங்களுக்கு அனுக்கிரக வருஷம். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிற சீசன். The time has come. Hallelujah. இன்றைக்கு ஒவ்வொருவருடைய கரத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய அனுக்கிரக காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையின் நாட்கள், ரட்சணிய நாள் வந்திருக்கிறது. கர்த்தர் பிரதான ஆசாரியர் எக்காலத்தை எடுத்தவர் முழங்குகிறார். இனியும் நீ காத்திருக்க வேண்டாம் மகளே. இனியும் என் நாட்கள் கழிந்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய நாட்கள் எல்லாம் வீணாக்கி கொண்டு இருக்கிறது என்று நீ புலம்ப வேண்டாம். இதோ அனுக்கிரக வருஷம் உனக்கு முன்பாக இருக்கிறது. ரட்சணிய நாள் உனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு ராட்டை என்ன பண்ணாங்களா, நிறைய எலியை கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த எலி வந்து வெளியே போறதுக்கு ஒரு பெரிய கேட் இருந்தது. ஆனா அந்த எலி வந்து போகிற நேரத்தில் அந்த பக்கத்தில் இருக்கிற கம்பியெல்லாம் தொட்டா என்ன ஆயிடும்? ஷாக் அடிச்சிடும். உடனே ஐயோ, இந்த சைடு போனாலே என்ன ஆகுது, நம்மளுக்கு ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெரிய கேட்ல போகாம அதுங்களுக்கெல்லாம் அப்படியே இருந்தது. இது என்ன நடந்தது, நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதோட குட்டி எலிங்க அது என்ன பண்ணுச்சு, இதுங்களாவது போய் பார்த்துட்டு ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. ஆனா அதனுடைய குட்டி எலி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பக்கத்துல கூட போவே இல்லை, கம்பியை கூட என்ன படலை, தொடலை. நம்மளோட லைஃப் இதுதான் போலன்னு அடுத்த தலைமுறைக்கு என்ன ஆயிடுச்சு,
ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்படி தான் ஒரு சின்ன ஷாக்குக்கு, ஒரு சின்ன பெயினுக்கு பயந்துட்டு நம்ம அந்த பெரிய கேட்டை யூஸ் பண்ணாமல் போயிட்டோம்னா நம்மளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய தாளந்துகள், மிகப்பெரிய தரிசனத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. அடுத்த தலைமுறை வரும், நம்மளாவது ஷாக் அடிக்குதுன்னு பெயினில் உட்காந்துருப்போம், அவங்க அந்த பெயின் கூட எனக்கு வேணான்னு கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்காந்துக்குவாங்க. ஹல்லேலூயா. இந்த பெயின் கூட எனக்கு வேணான்னு சொல்லி உட்காந்துக்குவாங்க. அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வேண்டுமானால், சிறைப்பட்டவர்களுக்கு அவருக்கு விடுதலையை கூற அவர் பிரதான ஆசாரியராக இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் கர்த்தர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சில பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எழும்பணும்னு ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கிட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் ஞாபகம் இருக்கிறது, ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் கேம்ஸ் பீரியட் இருக்கும் இல்லையா? எஸ், கேம்ஸ் பீரியடில் என்ன நடக்கும் அப்படின்னா, என்னைக்காவது தான் அந்த கேம்ஸ் பீரியட் நம்மளுக்கு கிடைக்கும். ஏதாவது டீச்சர்ஸ் போர்ஷன்ஸ் முடிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, இந்த கேம்ஸ் பீரியடை நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லிடுவாங்க. அன்னைக்கு இருக்கிற கேம்ஸ் பீரியடும் போச்சு. என்னைக்கு இந்த கேம்ஸ் பீரியட் வராதா, ஒரு 45 நிமிஷம் வெளியே கிரவுண்டில் போய் விளையாட மாட்டோமான்னு ஆசையாக காத்துட்டு இருப்போம். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கேம்ஸ் பீரியட் வைப்பாங்க. எல்லாரும் கிரவுண்டுக்கு போன உடனே பிடி மாஸ்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் ஆசையாக வாலிபால் விளையாடலாம், த்ரோபால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஸ்போர்ட்ஸ் ரூம்லேருந்து ரிங்கெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுனா பிடி மாஸ்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாம் லைன் ஃபார்ம் பண்ணு, கிரவுண்டை 2 ரவுண்டு அடிங்க, 3 ரவுண்டு அடிங்கன்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்னடா இது 2 ரவுண்டு 3 ரவுண்டு அடிக்க சொல்கிறாங்களே, இதுலேயே பாதி டைம் போயிருமே, எனர்ஜிலாம் போயிருமேன்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு 3 ரவுண்டு கிரவுண்டு ஃபுல்லாக எல்லாம் லைன் ஃபார்ம் பண்ணி அடிச்சுட்டு வந்து உட்காரும்போது நம்மளோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்னா பீக்கில் இருக்கும். நம்ம எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகிருக்கும், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிருப்போம், டயர்ட் ஆகிருப்போம். அதுக்கப்புறம் பிடி மாஸ்டர் சொல்லுவாங்க, நவ் யூ கோ அண்ட் பிளே யுவர் கேம்ஸ்ம்பாங்க. இப்போ போய் வாலிபால்னாலும் சரி, த்ரோபால் ஏதோ ஒரு கேம் என்ன பண்ணுங்க, விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது எப்படி இருக்குன்னா, இவங்க எதுக்கு நம்மளுக்கு இந்த 2 ரவுண்டு கிரவுண்டு ஃபுல்லாக சுற்ற விட்டாங்க, இப்போ இருக்கிற கொஞ்ச நேரத்தில் அதை விளையாடுங்க இதை விளையாடுங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நாள் பிடி மாஸ்டர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். என்ன அப்படின்னா, அவ்வளோ நேரம் நம்ம கிளாஸில் சாதாரண மியூசிக் சேரு இல்லை சாதாரணமாக சும்மா இன்டோர் கேம்ஸு கிளாஸை கவனிச்சுக்கிட்டு இப்படி நம்ம இருக்கும்போது திடீரென்று ஒரு ஃபீல்டுக்கு வந்து ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் நேஷ்னல் லெவல் கேம்ஸ் நம்ம விளையாடும் போது நம்மளுக்கு அந்த எனர்ஜி டக்குன்னு என்ன பண்ணாது, டைவர்ட், அந்த அந்த எனர்ஜி அப்படியே ஷிஃப்ட் ஆகாது. அப்போ தான் பிடி மாஸ்டர் சொல்கிறாங்க, 2 ரவுண்டு நீங்கள் அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லும்போது நம்ம லங் மூச்சு விட விட அந்த லங் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஹல்லேலூயா. லங் விரிவாகுது. நம்மளுடைய நுரையீரல் விரிவடையும் போது நமக்கே தெரிகிறது நம்மளால் இவ்வளோ ப்ரீத் பண்ண முடியும், நம்மளால் இவ்வளோ மூச்சு நம்மளால் இழுத்துக்கொள்கிற அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுது நமக்கு தெரிகிறது. இப்போ we are ready to go and play in the another field. நேஷனல் கேம்ஸை விளையாடுற அளவுக்கு நம்மளோட ஹார்ட், லங்ஸ், நம்மளோட ஃபிசிக் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, தயாராகிடுச்சு. இப்போ த்ரோபால்னாலும் சரி, வாலிபால்னாலும் சரி, கொக்கோ என்ன வேணால் நம்ம என்ன பண்ண முடியும், விளையாடுற அளவுக்கு நம்மளுடைய உடலை ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஐ எம் டோட்டலி டயர்ட், ஐ எம் ஸோ எக்ஸாஸ்டட், நான் என்னோட எனர்ஜியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்னால் இந்த ஃபீல்டில் போய் நிற்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இப்போ தான் யூ ஆர் இன் ஃபுல் ஃபார்ம், இப்போ தான் உன்னோட லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறது, உன்னோட ப்ரீதிங் கெப்பாசிட்டி டெவலப் ஆகிருக்கிறது. ஹல்லேலூயா. இதே சம்பவத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்டேயும் எதிர்பார்க்கிறார். இந்த அடிமைத்தனம், அநேக நாட்களாக சில காரியங்களில் நீங்கள் அடிமைப்பட்டிருப்பது, எப்பொழுது எனக்கு பிரச்சனை தீரும், எப்பொழுது எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும், எப்பொழுது என்னுடைய கருத்தில் குழந்தை பிறக்கும், என்னுடைய காலங்கள் போய்கொண்டிருக்கிறதே, காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே, எவ்வளவு நாட்கள் எனக்கு இந்த அடிமைத்தனம்னு நீங்க நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, when you are so tired, when you are exhausted, எப்பொழுது ரொம்ப
பலவீனப்பட்டு நிற்கிறீங்களோ, அன்றைக்கு நீ எழும்புகிற காலம். ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்றைக்கு பலவீனப்பட்டு இதுக்கு மேலே பலன் இல்லை ஆண்டவரே, இதுக்கு மேலே பதில் சொல்ல எனக்கு தெரியாது, இதுக்கு மேலே எல்லாம் முடிஞ்சு போச்சே, நான் என்ன செய்வேன்னு ஹவ் யூ லாஸ்ட் ஆல் யுவர் எனர்ஜி? எல்லா எனர்ஜியும் முடிஞ்சு போய் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், இப்படி தான் பைபிளில் 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரம் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. 4வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிக்கலாமா? ஓ, அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஹல்லேலூயா. தாவீது எந்த அளவுக்கு டயர்ட் ஆயிட்டான் அப்படின்னா, கடைசியில் இப்போ இவனுக்கு அழுகிறதுக்கு பலனே இல்லை. பிகாஸ் இவன் இப்போ சூழ்நிலை ரொம்ப அடி வாங்கியிருக்கான். ஆல்ரெடி சவுல் இவனை காடு மேடுன்னு துரத்தி பார்த்தீங்கன்னா குகையில் போய் ஒளிறான். காடு மேடுன்னு ட்ரெஸ் மாற்ற முடியல, குளிக்க முடியல, ஒரு நார்மல் ஹியூமனாக அவனால் பிஹேவ் பண்ண முடியல. காடு மேடுகளிலும் குகைகளிலும் போய் ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த தாவீது இப்பொழுது தன்னுடைய சொந்த மனைவி, பிள்ளைங்க, பொருட்கள், வேலையாட்கள், வேலைக்காரங்க எல்லாத்தையும் இப்போ அமலேக்கியர் கொண்டு போயிட்டான். ஹல்லேலூயா. இப்போ இவ்வளோ நாள் அவனை மட்டும் போராடிட்டு இருக்கும் போது he was so strong. நான் ஜெயிச்சிருவேன், ஆண்டவர் என் கூட இருக்காரு, நான் ஜெயிச்சிருவேன். இப்போ ஃபேமிலியை தொட்டுட்டான் பிசாசு. ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற பொருள் போயிடுச்சு, ஃபேமிலி போயிடுச்சு, சொந்த பிள்ளை தொட்டுட்டான் பிசாசு. இப்போ டயர்ட் ஆயிட்டான், பலன் இல்லை, இதுக்கு மேலே எந்திரிக்க பலன் இல்லை. ஐயோ, என் கூட இருந்தவங்களை தொட்டுட்டான், என்னென்னமோ செய்யும் போது சவுல் என்னை குகைகளிலும் என்னை ஒரு இடத்துல கூட நிற்க விடாதபடிக்கு என்னை துரத்தி கொண்டிருந்த போதெல்லாம் நான் எழுந்து போராடி கொண்டே இருந்தேனே, எனக்கு கொஞ்சமாவது எனர்ஜி இருந்ததே. பட் now I'm totally tired, I'm so exhausted, I have lost all my energy. எல்லாமே முடிஞ்சு போச்சு. காரணம், என்னோட ஃபேமிலியை தொட்டுட்டான், என்னோட மனைவியை, என்னுடைய பிள்ளைங்களை எல்லாத்தையும் இன்னைக்கு அமலேக்கியர் கொண்டு போயிட்டான். இப்படி சொல்லும்போது தாவீது சொல்லுகிறான், நான் பலனற்று போனேன். ஹல்லேலூயா. அவன் அழுகிறதுக்கு கூட அவன் கிட்ட பலன் இல்லையா. 30வது அதிகாரம் 9வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சொல்லுங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சிறியோரிலும் பெரியோரிலும், வேலைக்காரிகளிலும், குழந்தைகளிலும், பெரியவர்களிலும் நீ சகலத்தையும், you will restore everything. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்றைக்கு நீ டயர்டாகி உட்காரியோ, என்னைக்கு என்னால் இதுக்கு மேலே ஓட முடியாது என்று நீ நிற்கிறியோ, அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீ பிடித்துக்கொள். ஆண்டவர் சொல்ற, நீ பின்தொடர், இன்னும் நீ எலும்பு, நீ பின்தொடர், நீ அமலேக்கிற பின்தொடர், நீ எல்லாவற்றையும் நீ அவனை முறியடித்து நீ பெற்றுக்கொள்வாய், நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய். வேதம் சொல்லுகிறது 19வது வசனம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமார்த்திகளும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில எக்ஸாஸ்ட் ஆயிருக்கீங்களா, டயர்ட் ஆயிருக்கீங்களா? தாவீது எதை பிடிச்சிக்கிட்டான் தெரியுமா? நீ திருப்பி கொள்வாயின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அந்த வசனத்தை அவன் பிடித்து கொண்டான். ஹல்லேலூயா. 600 பேரை கூட்டிக்கிட்டு ஓடுறான். 200 பேர் சொல்றாங்க, என்னால முடியாதுங்க, உங்க கூட வந்து தோத்து போய் அவமானப்பட்டது போதும், நாங்க 200 பேர் இங்க நிக்கிறோம், நீங்க செய்யறத செய்யுங்க தாவீதுன்னு சொல்றாங்க. மீதி 400 பேரை கொண்டு அவன் ஓடி ஒன்றும் விடாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு ஜெயமாய் அவன் வருகிறான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவனை அல்ல. ஓ, உன் மனைவியை தொட்டுட்டானா, உன் பிள்ளைகளை தொட்டுட்டானா, நோ ப்ராப்ளம், நீயும் அப்படியே அமைதியா இருந்துரு, டயர்ட் ஆயிட்டியா, அப்படியே அடங்கி போயிருன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லுகிறார், எழும்பு தாவீதே, நீ எழுந்து ஓடு, அவனை பின்தொடர், அமலேக்கியர விற்றாத, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சத்துருவை நீ விற்றாத, அவனை பின்தொடர், அவனை முறியடித்து எல்லாவற்றையும் திருப்பிக்கொள். ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, இது திருப்பிக் கொள்ளுகிற நேரம். அமலேக்கியரை நம்ம விற்றக்கூடாது. நமக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரங்களையும் செய்வினைகளையும் பிள்ளை சூனியங்களையும் நம்ம சும்மா விற்றக்கூடாது. நம்ம எழும்பி அவனை முறியடித்து எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறோம். எவ்வளவு பேர் ஆண்டவரை ஆர்ப்பரிப்போடு எல்லாரும் கரங்களை தட்டி, நான் திருப்பிக் கொள்ள போகிறேன், நான் சும்மா விட போகிறதில்லை. சத்துருவே, நீ எவ்வளவு தூரம் எனக்கு விரோதமாக கெர்ச்சிப்பாய், நீ எவ்வளவு தூரம் நீ எனக்கு விரோதமாக எழும்புவாய், நான் திருப்பிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுகிற காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். முத்தது the year of jubilee என்றால் விடுதலை மாத்திரமல்ல, திருப்பி பெறுகிற நாட்கள், the year of restoration. ஹல்லேலூயா. நீங்க உபவாசம் போட்டு எந்தெந்த பிசாசெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களை அள வச்சானோ, கண்ணீர் வடிக்க வச்சானோ, செய்வினையா, மந்திரமா, பில்லி சூனியமா, ஒன்றும் நமக்கு விரோதமாக நிற்காது. எப்பொழுது நீங்கள் எழும்பும் வரைக்கும், ஹல்லேலூயா, நீங்கள் எப்பொழுது எழும்புகிறீர்களோ, அமலேக்கிரை ஓட ஓட துரத்தும் பொழுது எல்லாவற்றையும் நம்மால் திருப்பிக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவது என்னது தெரியுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய தொடுதல் வரும் பொழுது நிச்சயமாக எதெல்லாம் ஸ்டாமர் ஆகிக்கொண்டு இருக்கிறதோ, நடக்கிறது போல இருக்கிறது ஆனால் நடக்க மாட்டேங்குது சிஸ்டர், இது நடந்து விடுமோ என்று நான் ஆசையாக இதில் கை வைத்தேன், ஆனால் லாஸ், எல்லா லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு இன்சிடென்ட் இருக்கிறது. லூக்கா மார்க் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 32 35 வரைக்கும் நாம் வாசிப்போம். ஆனால் அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த கொன்னை வாய் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டாமரிங், பேச்சு வரும் ஆனா வராது, சொல்ல வெளியில வரும் ஆனா வராது, so much of struggles இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வாயுடைய பிசாசு ஆண்டவர் இடத்துல கொண்டு வராங்க. இப்போ ஆண்டவர் அவனை இங்கிருந்து நீ போ, நீ விடுதலையாக இப்படி சொல்லல. ஆண்டவர் அங்கே அவனுடைய வாயில தன்னுடைய கரத்தை, பரிசுத்த கரத்தை வைத்து தொடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தொடுதல் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் நிச்சயமாக அங்கே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காது. இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயம் இது நடக்கிறது போல இருக்கிறது, இந்த பிசினஸ் என்னுடைய கரத்தில் வாய்க்கிறது போல இருக்கிறது, அதுக்கப்புறம் எல்லாம் லாஸ் ஆயிடுது சிஸ்டர். இந்த கடன் பிரச்சனை இன்றைக்கு முடிகிறது போல இருக்கிறது, நான் காலேஜ்ல எனக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது போல இருக்கிறது, நான் எக்ஸாம்ஸ் எழுதி இருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கிறேன், பாஸ் ஆகிறது போல இருக்கிறது, ஆனா சம்திங் இஸ் ஹேப்பனிங், நடக்க மாட்டேங்குது. அதுதான் கொன்னை வாய் பிசாசு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, காலங்கள் உங்களுக்கு மாறுகிறது அப்படின்னா, சமயங்கள்ல லேட் ஆகுறது அப்படின்னா, there is a spirit of delay that is walking behind. அது பின்பாக ஒரு அசுத்தாவி நின்று கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த மனுஷனுக்கு பின்பாக நின்று கொண்டிருக்கிறது. அது அவனுடைய பேச்சு வர்ற மாதிரி இருந்தது ஆனா வரல. உங்களுக்கு ஆசீர்வாதம் கையில வர்ற மாதிரி இருக்கு ஆனா வரலையா? இன்றைக்கு கர்த்தருடைய தொடுதல் உங்களை தொடுமானால், கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ள பரிசுத்த விரல் உங்களை தொடும் பொழுது நிச்சயமாக தடுமாறி கொண்டிருக்கிறதான, தக்கி தக்கி வந்து கொண்டிருக்கிறதான, ஸ்ட்ரகிள்ஸா இருக்கிறதான எல்லாமே இன்றைக்கு கர்த்தர் கிளியர் பண்ணி அந்த ரூட்டை உங்களுக்கு பாசிபிள் ஆண்டவர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய தொடுதலுக்கு ஒரு ஒப்பானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆகும்போது ஒரு ஸ்திரீக்கு குழந்தை பிறந்த அடுத்த செகண்ட் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்குபேட்டரில் கொண்டு போய் வைப்பாங்க. எதுக்கு குழந்தைய இன்குபேட்டரில் உடனே கொண்டு போய் வைக்கிறாங்க? பிகாஸ் உள்ளுக்குள்ள கருவறைக்குள்ள குழந்தை அனலாக இருக்கும், அம்மாவோட வார்ம்ல இருக்கும், அவ்வளோ சுகமாக இருக்கும். அதை வெளியே எடுத்த உடனே குளிர் தாங்காது, குழந்தைக்கு குளிர் தாங்காதபடினால உடனே இன்குபேட்டர், அதில் ஃபுல் வார்ம் வச்சுருப்பாங்க, கருவறை மாதிரியே அதை செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பாக்ஸை. உடனே அந்த கரண்ட் பெட்டியில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் அம்மா கருவறையில் வச்ச மாதிரி அதுக்கு எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, சுகம் கிடைக்காது. ஏதோ ஒரு 50% அதுக்கு, அது மனுஷன் உண்டாக்குனது தானே, 50% அதுக்கு அனல் கிடைக்கும். இப்போ குழந்தை பிறந்த அடுத்த செகண்ட் த பெஸ்ட் அண்ட் த சேஃபஸ்ட் பிளேஸ் அதற்கு எது அப்படின்னா அம்மாவுடைய மார்பு.
ஹல்லேலூயா. ஒரு வீடியோல நான் பார்த்தேன், குழந்தை பிறந்த அந்த தொப்புள் கொடியோட அப்படியே எடுத்து அம்மாவோட மார்பிள தூக்கி போட்டாங்க. அது அப்படியே சுகமா அம்மாவோட மார்பில் இருக்கு. அதோடைய கத்திக்கொண்டே அம்மாவுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே அணத்தி கொண்டே இருக்கிறது. அந்த வீடியோவை பார்க்கவே கண்களில் தண்ணீர் வந்தது. அந்த அம்மா சொல்றாங்க, இன்குபேட்டர்லாம் போக வேண்டாம், என் குழந்தைக்கு என்னுடைய அணைப்பே அதுக்கு அனல் தரும், அதுவே சுகத்தை தரும் அப்படின்னு சொல்லி அணைச்சிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த அணைப்பை காட்டிலும் இன்றைக்கு உங்களுடைய அம்மாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். தகப்பன் இருந்தாலும் தகப்பன் இல்லாதது போல இருக்கலாம். திருமணம் ஆயிருந்தாலும் விதவையை போல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏதாவது ஒரு அணைப்புக்காக, ஒரு தொடுதலுக்காக உங்களுடைய இருதயம் இன்றைக்கு ஏங்கி கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலேயே தாயின் அன்பினும் மேலான அன்பு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு அன்பு உண்டு, அது தாயினும் மேலாய் உங்களை அணைத்து கொள்ளுகிற அன்பு. இந்த உலகத்தில் என்னால் குளிர் தாங்க முடியலப்பா, உங்கள் கருவறைக்குள்ளே என்னை அணைத்து கொள்ளுங்கன்னு நீங்கள் சொல்லி ஓடி வரும்போதெல்லாம் கர்த்தருடைய கரம், அந்த அனல் உங்களை அப்படியே அணைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தனிமையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? தனிமை என்கிற அடிமைத்தனம், எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் வாய்க்க மாட்டேங்குதே என்கிற அடிமைத்தனம். என்னை சுற்றி பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருந்தாலும் நான் தனிமைப்பட்டு இருக்கிறேன். என்னை தொட்டு பேசுவதற்கு யாரோ இல்லை சிஸ்டர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தனிமையின் பாதையில் போய் கொண்டிருக்கீங்களா? நான் திருமணமானவள் தான், ஆனாலும் ஒரு விதவையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய்வ கேட்பாரற்று என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளை போல் இருக்கிறார்கள் என்று கதறி இன்றைக்கு வந்திருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுவேன், தேவனுடைய தொடுதல் உங்களை தொடுமானால், அவருடைய விரல் உங்களை அணைக்குமானால், அவருடைய அன்பின் கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டு உங்களை அணைக்குமானால், அதைவிட இந்த உலகத்தில் மேலான அணைப்பு, மேலான தொடுதல், மேலான அன்பு இந்த உலகத்தில் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஒரு நாள் காலை 5 மணி இருக்கும், சண்டே. ஜபத்திற்காக நான் முழங்கால் படியிட்டு நான் அப்படியே அமருகிறேன். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து ஜெபித்து கொண்டு இருந்தேன். திடீரென்று ஒரு தொடுதலை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. அந்த தொடுதல் எப்படி இருந்ததுன்னா, அதை நான் இன்னைக்கு வரைக்கும், கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த என்கவுண்டர் எனக்கு கிடைச்சது. அதை என் வாயினால் நான் வர்ணிக்க முடியாது. என் தகப்பனுடைய மார்பில் நான் அனைத்து அவருடைய தொடுதல் இன்னும் 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 அந்த ஜப நேரத்தை நான் முடிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. என் ஹஸ்பண்ட் ஆராதனைக்கு ஆயத்தமாகணும், அவங்க வெளியே வந்து என்ன இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எந்திரி சர்ச்சுக்கு கிளம்பு. ஐயோ என்னால் முடியலங்க. கர்த்தருடைய தொடுதலை நான் இன்றைக்கு உணர்ந்தேன். அவர் இந்த அறைக்குள் இறங்கி வந்து he has touched me. ஹல்லேலூயா. இன்றைக்கு வாலிப மகனே, வாலிப மகளே, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் மட்டும் உன்னை தொட்டுட்டாருனா நீ உலகத்தில் வேற யாருடைய தொடுதலுக்கு நீ ஏங்க மாட்டமா? கர்த்தருடைய தொடுதலுக்கு நீ ஏங்குவாயானால் அந்த தொடுதலை காட்டிலும் இந்த உலகத்தில் விலையேற பெற்ற ஒரு அணைப்பு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. அந்த சுகம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, அந்த அன்பு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அன்றைக்கு ஏசாயா சொன்னான், ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், இன்றைக்கு நான் அசுத்தமா இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததா இருக்கிறதே, என்னை கர்த்தர் தொடுவாரா? ஒரு நெருப்பு தழலை கொண்டு அவனுடைய வாயை கர்த்தர் தொட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எரேமியா சொன்னான், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே, என்னை கர்த்தர் யூஸ் பண்ணுவாரா? அவனையும் கர்த்தர் தொட்டார். எலியா என்கிற ஒரு மனுஷன் ஓடி போய் சூறை செடியில் உட்கார்ந்தான். ஐ எம் so tired, I am so exhausted, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது ஆண்டவரே என்று அவன் ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்த போது தேவ தூதர் வந்து தொட்டு தட்டி எழுப்பி, எந்திரிச்சு ஓடு, இன்னும் நீ ஓடணும், இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஓடுன்னு ஆண்டவர் சொன்னாராம். ஹல்லேலூயா. உங்களை சூறை செடியில போய் ஒளிறீங்களா? உங்களை ஒளிய விட்டுட்டு சிரிக்கிற தேவன் அல்ல, வேடிக்கை பார்த்து அள வைக்கிற தேவன் அல்ல. ஓடி வந்து உங்களை தட்டி, இன்னும் ஏன் தூங்கிட்டு இருக்க, இன்னும் ஏன் பலவீனமா இருக்க, அழுதது போதும், பிரச்சனை இருக்கும் தான், போராட்டங்கள் இருக்கும் தான், இழப்பு இருக்கும் தான், காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், முடங்கி கிடக்காதே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். இந்த உலகத்தில் நம்மளுடைய கரத்திற்கு அப்பாற்பட்ட
மாற்ற வல்லமை இருக்குமானால் அது காலத்தின் வல்லமை. அந்த காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனே இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரித்து நிற்போமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். 2 காரியம் உங்களுடைய காலங்களை மாற்றும். 2 things will change your season. 1, the word of God. திருப்பிக் கொள்வாய் என்று தாவீதுக்கு சொன்னார். அவன் அதே போல எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். கர்த்தர் அந்த கொன்னை வாய் பிசாசு, அந்த பிசாசின் அந்த வாயை கர்த்தர் தொட்டார். அப்பொழுது அவன் முன்பு இழந்த பேச்சை எல்லாம் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு எல்லா கரங்களை உயர்த்தி என்னை தொடும் ஆண்டவரே, அந்த அன்பின் கரம் இன்றைக்கு என்னை தொடட்டும். Let's have an encounter with God. இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட அவர் பிரத்யட்சமாக உங்கள் அருகில் வர விரும்புகிறார்.